நீங்களே தழுந்து விட்டால் உலகம் என்னத்துக்காகும்? உட்காருங்கள் 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 மன்னா உட்காருங்கள் உட்காருங்கள். அப்பாடி உட்காருங்கள் உட்காருங்கள். பூலோகத்துல வந்தா இவ்வளவு கட்டம்னு தெரியாது. என் கூட இவ்வளவு கட்டம்னு தெரியாது. என்னமோ நான் எரும மாடு மேல ஏறிண்டு வந்துட்டு இருந்தேன். அங்க வந்தா எரும மாடெல்லாம் ஏரோப்ளேன்ல விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன செய்யறது? எருமாடை திருப்பி அனுப்பி அப்புறம் ரயில்ல ஏறினேன். ரயில்ல ஏறினா இது என்ன வேஷம்? எல்லாம் நான் எம்ம தரப்பு ராஜாண்டா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏதோ டிராமால ஆக்ட் பண்ணிட்டு வந்துற டிக்கெட் எங்க கேட்கறாங்க. டிக்கெட்னா என்னன்னே தெரியாது. எப்படியோ உலகம் பூரா சுத்தி ரொம்ப கட்டப்பட்டு ஐயோன்னு வந்து இருக்கேன்னு பார்த்தோம். ரொம்ப தளர்வாக இருக்கிறது ராஜா. இது இவர்கள்தான் மோமி என்று சொல்லப்படுபவர்கள். எனக்கு என்ன பத்தி சொல்லுவேன். பேச விட மாட்டார்கள். நான் என்னோட வணக்கத்தை சொல்லத்தானே வேணும். சொல்லுங்கள். நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், அதனால நான் உங்களை வணக்கம் தான் சொல்லுவேன். நீங்க பெரிய மனுஷன், உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க நீதி தவறாத ஒரு மனுஷன், அதனால உங்ககிட்ட ஜாக்கிரதையா தான் பேசணும். ஆனா நிறைய வைப்பார்கள், நம்பி விடாதீர்கள். ஆனா எனக்கு ஒரு வேண்டுகோள் உண்டு. அவரிடம் சொல்லிவிட்டேன். அவங்களே சொல்லட்டும், நான் சொல்லவில்லை மன்னா, அவர்களே சொல்லட்டும். அப்படியா? அத நான் திருப்பி சொல்றேன். ஆனா நீங்க ரொம்ப பேசுவீர்கள். நீங்க என்ன நிபந்தனை போடுவீங்க? எனக்கு பயமாக இருக்கிறது. பயமா இருந்தா ஒண்ணு ராஜா யாருக்கும் பயப்படவும் இல்ல. அதனால பயம் சொன்னா அத நான் ரொம்ப தயாரா இல்ல. அதெல்லாம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன். நான் யமனா இருந்தாலும் சரி, ஒரு நியாயம் உண்டு. யமனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, நியாயம் தர்மம் உண்டு. பேசக்கூடாது, நியாயம் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லணுமோ அத விவரமாக போட்டா தீருவேன். என்ன சொல்லி தீருவேன். அதை நீங்க வந்து தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. நிறுத்துவேனோ நிறுத்த மாட்டேனோ. நீங்க நிறுத்தலா, நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்றேன். சரி, நான் நிறுத்தி விட்டேன். அவ்வளவுதான். நீங்க நிறுத்துங்க, நான் தொடங்குறேன். சொல்லுங்க. சரியா? இப்ப என்னோட இந்த பொட்டியில வந்து பொட்டி விழுந்துருத்துன்னு சொல்றேன். உங்களோட சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். நமக்கு தஸ்தாவேஜ் இங்க இருந்தது, இங்கதான் விழுந்திருக்கிறது, எடுத்துக்கொண்டு போலாம் தாங்கள் என்றால் என்னை ஐடென்டிட்டி எல்லாம் கேட்டார்கள். நான் சொல்லிவிட்டேன். என்னையும் நம்பவில்லை, நான் சொல்வதையும் நம்பவில்லை, நீங்கள் சொல்வதையும் நம்ப மாட்டேன் என்கிறார்கள். என்னதான் செய்வது? ஓடி வர வேண்டியதுதானே. நீ எங்கே ஓட? மாமியை தாண்டி ஓட முடியுமா? பயந்து போயிருக்கிறார்கள். யாராலையும் எங்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. நான் சொல்ற கேள்விக்கு பதில் சொன்னாதான் என்னோட கஸ்டடியில இருந்து பொட்டி வெளியில வரும். என்னதான் கேட்கிறார்கள்? என்ன கேட்கறது? பொறுமையா கேளுங்க. சரி, பொறுமை பொறுமை பொறுமை. நடுவுல பேசக்கூடாது. ஓகே, சரி. யமனுக்கே கண்டிஷன். ஆமா, பயமா இருக்குப்பா. பயமோ காயோ அது தெரியாது. ஆனா எது அனுசரிக்கணுமோ அதை அனுசரிச்சுதான் தீரணும். அது ஈஸ்வரனே வந்தாலும் பண்ணித்தானும், மாத்த முடியாது. இப்ப நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இங்க இருக்குன்னா எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து வந்து அவ குழந்தைகளை எல்லாம் விட்டுட்டு வந்து சொக்கமா இருக்கணும்னு வந்துட்டாங்க. இங்க இருக்க டிபிசி ஊழியர்கள் எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய எல்லா வித வசதிகளையும் பண்ணி கொடுத்து அவங்களை சந்தோஷமா வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு உங்களோட பட்டியல்ல அவங்களோட எங்களோட செயலில் எந்த செயலிலையோ எத்திரியோ யாரோட பெயர் இருந்தாலும் அந்த பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்கி விடாதீர்கள், பேசிக்கொண்டேதான் அந்த பெயர் அதுல உள்ள பெயர் வரக்கூடாது. அவங்க இன்னும் 5 வருஷத்துக்கு இங்க உள்ளங்க யாரும் சாவக்கூடாது, சாவு கிடையாது. நீங்க மார்க்கண்டேயனுக்கு எப்படி சாவு இல்லாம வச்சாலோ இவாளுக்கெல்லாம் மார்க்கண்டேய நான் மாத்தி இவாளுக்கு சாவு கொடுக்க கூடாது. கண்டிஷன் சொல்லுகிறார்களே. எவ்வளவோ சொல்லிவிட்டேன் மன்னா. அவர்கள் பொதுவாக எதையும் கேட்க மாட்டார்கள். அங்கு உள்ளவர்கள் சொல்கிறார்கள். யார் சொன்னார் கேட்பார்கள்? யார் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். சில சமயங்களில் அவர்கள் சொல்வதே அவர்கள் கேட்க மாட்டார்களாம். என்னமா இது? இவ்வளவு பெரிய கண்டிஷன் நான் எப்படி ஒத்துக்கிறது? அது மட்டும் இல்ல, கண்டிஷன் பாதி தான் பேசிருக்கேன். இன்னொரு கண்டிஷன் இருக்கு. பொறுமையாக கேளுங்க கேளுங்க. நீங்க தன்வந்திரிட்ட பேசி இவங்க 5 வருஷம் சாதாரணமா இருக்கக்கூடாது, நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு அவங்கள்ட்ட டிப்ஸ் வாங்கி எங்களுக்கு கொடுக்கணும். நாங்க அந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுவோம். இவங்க எல்லாம் ஆரோக்கியமா 5 வருஷம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்மிஷன் யாரையும் எடுத்துன்னு போட்டு கிடையாது. இவ்வளவு இழுத்து சொன்னதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் மன்னா.
எஸ்சிபியில் உள்ளவர்களுக்கு 5 வருடங்களுக்கு எந்த பிணியும் இருக்கக்கூடாது, சாவும் இருக்கக்கூடாது. இந்த ஒரு வரியைத்தான் அவர்கள் 1 மணி நேரமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் மன்னா. சொன்னதையே சொன்னதா? நீங்கள் 2 நிமிஷத்துக்கே பயந்து விட்டீர்கள். அரை மணி நேரமாக இதையே கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இல்ல, சொன்னதையே சொன்னதா மரமண்டிக்கும் படியும். அதனால சொன்னதான் சொல்லிட்டா இருப்பேன். சரி, அது ஆகட்டும். அது சொன்னது போறாது. நான் அதை உங்களை கையெழுத்து போட்டு ஒப்புறுத்தல் போடணும். இல்லன்னா உங்களை நான் நம்ப மாட்டேன். கையெழுத்தா? என்னையே நம்ப மாட்டேன்னு நினைக்கிறார்கள். ஆமா, நீ என்ன பண்றீங்க? நீங்களும் ஒண்ணுதான், கிருஷ்ண பகவான் ஒண்ணுதான். நான் சொன்னா சொன்னதுதான். கையெழுத்து போட்டு மாமி பேரை சேர்த்து விடுவோம் அண்ணா. தாங்காது பூமி. என்ன பண்ணறது தெரியவில்லையே பகவான். சரி, அவர்கள் சொன்னது வேண்டாம். நம்ம பார்த்துக் ஒத்துக்கொள்ளுங்கள். ஒத்துக்கொண்டு கையொப்பம் போட்டு கொடுக்கணும். கையெழுத்தா? ஆமா, அதெல்லாம் எனக்கு போட வராது. நான் சொன்னா சொன்னதுதான். கையெழுத்து போட்டு கை நாட்டு போடுங்க. எழுத்து போடுங்க, கை நாட்டு போடுங்க. சரி, இந்த கதையால் ஒரு போர்டு போடுங்கள் மன்னா. சரி, வேற வழி இல்லை. இப்போ நான் போட்டு போட்டு கொடுப்போம். அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம். சரி மன்னா, சரி சரி, நீ சொன்னதெல்லாம் ஒத்துக்கொண்டு பார்க்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம பாலிட்டிஷியன் மாதிரி பார்க்கணும் கிடையாது. இல்லை இல்லை, கண்டிப்பா சொல்லணும். இல்லை இல்லை இல்லை, அவர் கேரண்டி கொடுத்து விடுவார். கையெழுத்து போட்டு கொடுத்து விடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம், விவகாரம் வேண்டாம். பார்க்கலாம், பொல்யூஷன் வேலை பார்க்கலாம் விடுங்க. அதெல்லாம் இல்ல. நீங்க கண்டிப்பா ஓகே எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாதான் நான் இந்த பொட்டியை உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பேன். அது வெட்டி கிடையாது. பெட்டியை கொடுங்க, நாங்க போறோம். எழுதி கொடுத்துடலாம். எழுதி கொடுத்து பேப்பர் பேனா எல்லாம் கொடுங்கள். எழுதி கொடுங்க, இருக்கிற பேப்பர் எழுதி கொடுங்க. இதில் ஒன்றும் இல்லையே. உங்கள் பேனா ஏதாவது கொடுங்கள், ஏதாவது ஒன்று கொடுங்கள் எழுதுவதற்கு. சரி இருங்கள், கை நாட்டு வைத்து கொடுத்து விடுவார். இந்த போடுங்கள், இந்த ஆறுங்க பிழியுங்க. சரி, பெட்டியை கொடுங்கள். சரி, இதை கொடுக்குறேன். பொட்டியை வருவது சந்தேகமே இல்லை. அவரை நம்பாத, ஏமாத்தி விடுவாள். இல்ல, அப்ப ஏமாத்தி சொன்னா நிஜமான ஏமாத்துவேன். ஏமாத்துமா சொல்லுங்க அம்மா, வாருங்கள். நாங்க வாருங்கள் அம்மா, வாருங்கள். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவா நாங்க மாற மாட்டோம். கடவுளே, இந்த மாதிரியும் ஆட்கள் இருக்கிறார்கள். அப்பா மாமி, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. போங்க, போவோம் அண்ணா. எனக்கு யாரும் தெரிய வேண்டாம். எனக்கு வேண்டியது கருத்து. அதை நீங்களே வைத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கொள்ளுங்கள். பார்க்கலாம். நீங்க போய்க்கலாம். வாங்கள் வாங்கள் அண்ணா. நீங்கள் முன்னால் பொங்கல், நான் பின்னால் வருகிறேன். எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது. ஐயா ஐயா ஐயா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடிந்தது. வாங்க வாங்க, நம்ம ஓடிவிடும். மறுபடியும் இன்னொரு மாமி வந்து விடுவார்கள். அதுக்குள் ஓடிடலாம். வாருங்கள் வாருங்கள். எனக்கே கட்டமா. ரொம்ப நேரமாகி விட்டு சங்கீதா, போகலாம். இப்படி ஒரு மாமி இருக்கிறார் என்று சொல்லவே இல்லை. பாடாத பாடுவாங்க. வந்திருக்கவே மாட்டேன், தெரியாமல் வந்து விட்டு. இன்னொரு மாமியா? அதே மாமியா? ஐயா, யாருமா நீங்கள்? ஏமா மாமி, இது கொஞ்சம் உயரமாக, அது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் என்று இருக்கிறீர்களே, ஏன் மாமி? நீங்கள் ஒரு மாமியா? நீங்கள் அந்த பெட்டியெல்லாம் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் சித்ரகுப்தா? ஆமா, யாரை கண்டாலும் பயமா இருக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் தைரியமாகத்தான் இருந்தேன். இப்போ யாரை கண்டாலும் பயமா இருக்கு. அதுவும் பெண்களை கண்டால் ரொம்பவே பயமா இருக்கிறது. அவர்கள் அப்படி என்றால் எல்லோரும் அதே மாதிரி இருக்க மாட்டார்கள். நீங்க நல்லவர்களா? பெட்டி கேட்க மாட்டீர்களே. நான் உங்களுக்கு உதவவே வந்துள்ளேன் இப்பொழுது. அப்படியா? இவ்வளவு ஒரு பெரிய பெரிய கொண்டு வருகிறீர்களா? இல்லை, நீங்கள் இவ்வளவு பெரிய புத்தகத்தை தூக்கி கொண்டு ரொம்பவும் வளைந்து கிளைந்து போகிறீர்கள். அதனால் நான் உங்களுக்கு உதவவே வந்துள்ளேன். என்ன உதவி செய்ய நீங்கள் வேணா தூக்கி கொண்டு வரலாம். அதை என்ன பாரமாகத்தான் இருக்கிறது. அதை என்ன சுமக்க முடியாது. உங்களுடைய வேலை. அது நீங்கள் தான் சுமக்க வேண்டும். நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். சொல்லுங்கள். நீங்கள் அந்த புத்தகத்தை கொடுத்தால் நான் இதை டிஜிட்டல் என்று சொல்வார்கள். இந்த இன்ஸ்ட்ருமெண்டில் நான் உங்களுடைய ஏட்டினுடைய மொத்த விஷயங்களையும் டைப் செய்து இதில் தருவேன். நீங்கள் இதை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும். இதில் உள்ள அனைத்தையும் அதில் எழுதி விடுவேன். அது எப்படி? இது உள்ளே போகாது. இதுக்குள் அதுக்குள் போகாது. நான் இதற்குள் எல்லா பேப்பர் மட்டும் போகுமா? அதுக்குள் பேப்பர் இல்லை, அதுக்குள் எல்லா விஷயங்களும் இருக்கிறது. கொஞ்சம் போகுங்கள், இதை பிரியுங்கள். பிரியுங்களே அப்பாடி, இது என்னது என்று தெரியவில்லை. என்ன இது இப்பொழுது இருக்கிறதா? இதை போட்டு பாருங்கள். பார்த்தீர்களா? இதில் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வருகிறதா?
கட்டம் கட்டமாக இருக்கிறதா? தூக்கி கொண்டே போக வேண்டுமா? ஆமாம், அப்படித்தான் செய்ய வேண்டும். இதன் பேர் கை கணினி என்று பெயர் தமிழில். ஓ, இது டேப்லெட் என்று சொல்வார்கள். சரி. இதில் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் இதில் ஸ்டோர் செய்து சேவ் செய்து எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் புத்தகங்கள் உலகத்தில் உள்ளதையும் பண்ணலாமா? ஆமா, எல்லாவற்றையும் செய்யலாம். உங்களுடைய புத்தகங்கள்லாம் இதையெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் சுமந்து கொண்டே ஏதாவது உதாரணம் காமிங்கள். கடந்த காலம், நிகழ்காலம், வளர்ந்த காலம் என்னமோ சொல்வீர்களே. இதை தள்ளுங்கள். இங்கே பாருங்கள், போன வருடம் என்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்தது. அப்பொழுது நான் எவ்வளவு செலவு செய்தேன் எல்லாவற்றையும் எழுதி இருக்கிறேன். பாருங்கள். சரி. இன்று நான் என்ன செலவு செய்தேன் என்று எழுதியிருக்கிறேன். 2027 போகுங்கள், அங்கே நான் என்ன செலவு செய்ய போகிறேன் என்பதையும் எழுதி வைத்துள்ளேன். இவையெல்லாம் சின்ன 2005 உள்ளது, இங்கே உள்ளது. நான் அப்பொழுது ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் சம்பளம் எல்லாம் எழுதி எடுத்திருக்கேன். பாருங்க. இதே போல் உங்களுடைய 2050 எல்லாம் கூட வருகிறது. எல்லாமே வரும். இன்னும் 1000 வருடம் 2000 வருடம் கூட இதில் வரும். இதில் உள்ளதெல்லாம் அதில் ஏற்றி விடலாம். இதற்கு தேவை இன்டர்நெட் என்று உங்கள் உலகத்தில் நிறைய இருக்கிறது. தேவையே இல்லை, உங்களுக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கெல்லாம் இன்டர்நெட் எல்லாம் உண்டு எங்களிடம். அதனால் இதை நீங்கள் இந்த புத்தகத்தை கொடுத்தால் எல்லாரும் எனக்கு ஏற்ற தெரியாது. இதை நான் செய்து தருகிறேன். அதற்கு தானே அதுதான் உதவியா? அதுதான். அதில் ஏற்றி விடுவீர்களா? ஆமா, எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்களோ அதற்கு? அதற்கெல்லாம் ஒன்றும் உங்களை பார்த்து நான் ரொம்பவும் வருத்தமாக இருக்கிறது. ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு கொண்டு சென்றிருக்கிறீர்களே என்று நான் பேசியே நான் ஆவி போய்விட்டேன். ஆமாம், அந்த மாமியிடம் சேர்ந்து நீ பேசுற நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். யமலோகத்திலே யமனுக்கே ஏற்கனவே காது நான் உங்களை சித்திரகுப்தன் என்று அப்போதுதான் தெரிந்து கொண்டேன். ஆமாம், என் நிலைமை பரிதாபம். யமனுக்கு காது கேட்காது என்று சத்தம் போட்டு பேச வேண்டும். அங்கங்க எருமை வேற கத்து. இவர் எருமையில் தான் வருவாராம். இந்த காலத்தில் இப்படி இருக்கிறேன். ஐயோ, எருமை நான் 1க்கு 4 எருமைகள் வளர்க்கிறோம். மாறி மாறி கத்து. இதை மீறி நான் பேச வேண்டும். அதனால்தான் என் குரலே இப்படி ஆகிவிட்டது. நான் பெண் குரலில் அருமையாக பேசிக் கொண்டிருந்தேன். யமனுடன் பேசிதான் எனக்கு இப்படி ஆகிவிட்டது. நீங்கள் பேசுவது இப்ப உலகம் எல்லாம் தெரிகிறது. அதனால் கொஞ்சம் மெதுவாக பேச பழகிக் கொள்ளுங்கள். இவ்வளவுதான் என்னுடைய சரியா? இதை கொடுத்து விட்டு செல்லுங்கள். நான் சில மணி நேரங்களில் இவற்றையெல்லாம் இதில் டைப் செய்து சேவ் செய்து உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் இதை அப்படியே எடுத்துக்கொண்டு செல்லலாம். சாவியுடன் இப்படி திறந்தீர்களால் திறக்கும். உனக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம். பேப்பர் அனுமதி இருக்குது. பத்திரமா வைத்துக் கொள்ளும். மறுபடியும் ஏதாவது ஏமாற்றி சில மணி துணிகளில் நல்லவர்களும் இருக்கிறார்களோ? மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, தேவகானம் பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. டியூன் நன்றாக இருக்கிறது. சித்திரகுப்தா, பூமாதேவி அம்மா, உங்களுக்கு என் வணக்கங்கள். வணக்கங்கள். என்னம்மா இங்கே வந்து விட்டீர்கள்? என்ன என்னை மாதிரி நீங்கள் ஒன்று அணிந்து கொண்டிருக்கிறீர்கள்? கண்ணு போச்சா? நொல்லக்கண்ணு ஆகிவிட்டதா? மண்ணு கண்ணாடி மாத்திரமா? 1 2 பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க உட்கார்ந்துட்டு யமலோகத்துல உன்னை காணோன்னு 3 நாளா தேடி சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்களே. வாஸ்தவம். ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர். என்னுடைய இறப்பு குறிப்பு கீழே விழுந்து விட்டது. பூமியில் விழுந்து விட்டது. 1 மணி நேரத்தில் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று யமனிடம் சத்தியம் பண்ணிவிட்டு வந்தேன். இங்க வந்து ஒரு வசமாக ஒரு ஆளிடம் மாட்டிக்கொண்டேன். சிக்கலில் மாட்டிக்கொண்டு 3 நாளாக தவிக்கிறேன். ஒன்னும் செய்ய முடியவில்லை. பாத்ரூம் கூட போக விட மாட்டேன். நானும் தான் பாத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் கேட்டது. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கேரண்டி வாரண்டின்னு என்னென்னமோ போட்டு யம தர்மராஜாவை வேற கையெழுத்த வாங்கி கொடுத்திருக்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து லேசுப்பட்டவங்க இல்ல தெரியுமா? இண்டஸ் வேலியில அதுவும் சீனியர் சிட்டிசன் மாட்டினேன்னா அதுக்கு பொழைக்கிறதுக்கு வழியே கிடையாது சொல்லிட்டேன். வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது என்று. வந்த பிறகு நான் வந்திருக்கவே மாட்டேன். இல்லை என்றால் யமதர்மனையும் முதல்ல அனுப்பி விட்டுருக்கலாம். ஒரு வசமான காலம் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அவரை மாட்டி விடுவதற்கு சந்தர்ப்பத்தை விட்டு விட்டேன். சரி, தேசத்துக்கு தேசம் ரூல் எல்லாம் மாறுபடும்னு தெரியாதா உனக்கு? அங்க இருந்தவன் தானே நீ, புத்திசாலியாச்சே சித்திரகுப்தா. இந்த மாதிரி இங்க இருக்கிற பூலோகத்துல வந்து சொல்வதில்லை. நீங்களா சொன்னீர்கள், நன்றி. பூலோகத்துல வந்து ரூல்ஸ் எல்லாம் வேற வேற. இங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஏரோப்ளேன்ல போனோம்னா லகேஜுக்கு ஒரு லிமிட் இருக்கு. லிப்ட்ல போனோம்னா லிப்ட் இந்த மேல கீழே ஏறதுக்கு மாடி எல்லாம் ஏறவே வேண்டாம். அதுக்கெல்லாமும் இத்தனை பேர் தான் ஏறலான்னு லிப்ட் இருக்கு. சாப்பிடுற சாப்பாட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. திங்குற மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நீ பாட்டுக்கு இங்க எக்ஸ்பைரி டேட் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னாக்கா அப்புறம் நான் ஏற்கனவே இங்க வந்து பாரம் தாங்காம நீ 3 நாள் பெண்டிங் வேலையெல்லாம் போட்டதுல இங்க ஆள் கூட்டம் மக்கள் தொகை ஜாஸ்தியாகி வெயிட் தாங்கி எனக்கு டாக்டரும் காணோம். தன்வந்திரிய வந்து கடை மூடின்னு போயிட்டார் அவரு. நீங்க வந்து என்னென்னமோ வரலாம் கொடுத்ததுல அவருக்கு இங்க பேஷண்டே வரமாட்டேங்கிறாங்களா, கடை மூடின்னு போயிட்டாரு. ஒரு மருந்து வாங்க கூட வழி இல்லாம கர்ணனுக்கு கவச்ச குண்டலம் இருக்கா மாதிரி நான் ஹிப் பெல்ட் நீ கேப்னு போட்டு அலைஞ்சுட்டு இருக்கேன். பூமாதேவிக்கு இந்த நிலைமையா?
ஆமா என்ன பண்றது, நான் சுத்தின்னு இருந்தது போக இப்ப வந்து முடக்கி சேர்ல உட்காத்தி வச்சுட்டானுங்க. நான் சுத்தின்னு இருக்காம இருந்தேனாக்கா காத்து வருமா, மழை பெய்யுமா, இயற்கையே அழிந்து போய்விடும் தாயே. எப்படி இங்க வேலையை செய்யறது? நீ பெண்டிங்க போட்டு வந்துட்டானாக்கா இங்க பாரு, ஏற்கனவே இங்க இருக்கிற ஊர்ல வந்து இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்கப்பா. இதை இப்படிதான் செய்யணும், இதை இங்கதான் செய்யணும். நான் பார்த்தேன். தெரிஞ்சுதான் உனக்கு? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம், அதுவே இப்படி இருக்கு. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி வருணனை வாயு பகவான் எல்லாம் இப்படிதான் நீ இந்த சைடா தான் காத்து வீசணும்ன்றாங்க. இன்னொரு மாமி என்னடானா இங்க குப்பை வருது, இங்க காத்தே வீசக்கூடாதுன்றாங்க. அடுத்த வருணனை வந்து இப்ப மழை பெய்யி சூடு ஜாஸ்தியா இருக்குங்கிறாங்க. எல்லாரும் இங்க எங்க வேலையை ஒழுங்கா செய்யவே விட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? ஏன்னா வேற இடத்துக்கு மாத்தலாக்கி விட்டுரு, செவ்வாய் கிரகத்துக்கு போறேன்னு சொல்றான். நான் எப்படிதான் இந்த வேலையை பண்றது? எஸ்ஐடியோட விட நிலைமை மோசமாயிடுச்சுப்பா. எனக்கு வேலையே வாங்க முடியல எனக்கு. ஐயோ, அது ரொம்பவே சிரமம் தான், கண்டிப்பாக சிரமம் தான். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு உபாயம் உள்ளது. யம தர்மராஜா அவ்வளவு லேசப்பட்டவர் இல்லை. அவர் யமகாதகன் தாயே. அவர் என்னை பார்த்து, அவரிடம் சொன்னேன் ஏதோ ஒன்று செய்யலாம் என்றேன். என்னை பார்த்து கண்ணடித்தார், என்னை தட்டி விட்டு போனார். அப்படியானால் அவர் ஏதோ உபாயம் வைத்திருக்கிறார். மாமி சொன்ன கண்டிஷன்கள் எல்லாம் ஏதோ ஒரு கிளாஸ் சேர்த்திருக்கிறார். அவர் ஏதோ ஒன்று சேர்த்து ஏதோ ஒன்று செய்வார், ஏதோ ஒன்று செய்வார். பெண்டிங்க கிளியர் பண்ண என்னதான் ஐடியா வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன். இதே மாதிரி ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் ஒரு முறை அப்படித்தான் கொஞ்சம் அசந்து விட்டேன், லேசாக 2 நாட்கள். யாரும் சாகவில்லை, ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிவிட்டது. பிறகு சீனாக்காரனிடம் ஆர்டர் கொடுத்தேன். கொரோனா என்று ஒரு வியாதியை உள்ளே விட்டார். அவ்வளவுதான், லட்சக்கணக்கில் ஒரே நாளில் இடம் வந்து விட்டார்கள். அதே மாதிரி இன்னொரு வியாதி ஒன்று ஆர்டர் பண்ணி விட்டால் நியாயமா இருக்கிறத விட்டுட்டு யம தர்மராஜனோட கூட இருந்து தர்மம் இல்லாம அதர்ம வழியில சொல்லிட்டு செய்ய முடியும். சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது. அப்ப நீங்க உன்னோட ஆள் தானே, அசிஸ்டன்ட் தானே? அந்த ட்ரம்ப் நிறைய பேர் விட்டுருக்கிறோம். அப்படி புட்டின் என்று ஒருத்தரை விட்டுருக்கிறோம், லெவல்ஸ்கி என்று ஒருத்தரை விட்டுருக்கிறோம். அப்படி எல்லாம் ஆட்கள் இருக்கிறது. இது களி மொத்து போச்சுப்பா. இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் நீ பாட்டுக்கு இந்த மாதிரி அதர்மமான காரியத்துல ஏதோ ஷார்ட் கட் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு சம்பந்தம் இல்லாத குழந்தைகள், பெண்மணிகள், யாரும் இல்லாத அப்பாவிகள் எல்லாரையும் இந்த மாதிரி தூக்குறீங்களே. எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுறது? நான் பூமி தாய் அல்லவா? என்னோட குழந்தைகள் கஷ்டப்பட்டா நான் என்ன பண்றது? நான் இந்த மாதிரி ஒரு தர்மமான மொழியில நீ பண்ண வேண்டாமா? அது உண்மைதான் தாயே. அதை நீங்க சொன்னது எனக்கு மனதை கொஞ்சம் தர்மராஜாட்ட நீ பேசுறியா நான் பேசட்டுமா? நானே பேசிக்கொள். நீங்கள் பேசினால் இதே மாதிரி சவுண்டாக பேசுவீர்கள். அவர் பயந்து போயிருப்பார். ஏற்கனவே கொஞ்சம் பயந்த சுபாவம் அவர். வேண்டாம், நானே யமனே கொஞ்சம் பயப்படுகிறார். இப்போ எல்லாம் சமீப காலமாக அவர் கொஞ்சம் திக்கு என்று இருக்கிறது. கொஞ்சம் பயப்படத்தான் செய்கிறார். நீங்கள் பேசினால் இன்னும் அத்தாரிட்டி. அப்ப எல்லாருமே அப்படித்தான் பேசுகிறார்கள். பூமிக்கு வந்ததனால் நீங்கள் இப்படி பேசுகிறீர்களா என்று தெரியவில்லை. அதுவும் எஸ்ஐபிக்கு வந்ததனால் தான் இப்படி பேசுகிறீர்கள். இல்லாட்டி யாரும் நம்ம பேச்சு சொல்லி எடுபட மாட்டேங்கிறது பச்சித்திர. நீயே அந்த மாதிரி தான் மாறிடுவ. போய் பாரு. கண்டிப்பாக செய்வேன், கவலைப்படாதீர்கள். நீங்கள் சொன்னதை நான் மனதில் வைத்துக் கொள்கிறேன். ரொம்ப கொஞ்சம் ஒரு இறப்பு என்பது நான் சாதாரணமான விஷயமா தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இறப்பு என்பது ஒரு வம்சத்தையே, ஒரு குடும்பத்தையே, ஒரு பரம்பரையே அழித்து விடுகிறது என்பதை நான் உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் தாயே. சோ இதற்கானால் இறப்பு என்பது தவிர்க்க முடியாததுதான். அது எந்த மாமி சொன்னாலும் சரி, மாமன் சொன்னாலும் சரி, அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஏதோ ஒன்று செய்யத்தான் வேண்டும். எனக்கும் மன மாற்றம் வந்திருக்கிறது. ஏதோ ஒன்று செய்யலாம் என்று நினைக்கிறேன். யமதர்மன் இதை பத்தி கன்சல்ட் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்கிறேன். உங்கள் பாரங்கள் சீக்கிரம் குறையும். நீங்கள் ஓடி ஆடை விளையாடக்கூடிய காலம் வரட்டும். சரி, எதுவா இருந்தாலும் இப்ப சதிக்கா நீ வந்து உனக்கு சித்திரகுப்தனுக்கு வந்து ஏற்கனவே வேண்டி இந்த தலையெழுத்தெல்லாம் மாத்தி எழுதுறதுக்குன்னு காஞ்சிபுரத்துல ஒரு கோயில் கட்டி இருக்காங்க. அப்படியா? இந்த மாதிரி நல்லத்தனமா ஏதோ ஒரு தீர்வு எல்லாம் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், பிள்ளையாருக்கு அடுத்தபடியா தெருக்கு தெரு உனக்கு வந்து கோவில் கட்டி எல்லாரும் கும்பிடுவார்கள். என்னைக்கும் உனக்கு நீடூழி பிள்ளையாரோட என்னை கம்பேர் செய்தீர்கள். ஒரு முருகன் என்று சொல்லக்கூடாதா? அழகன் முருகன் அப்படி சொல்லக்கூடாதா? எனக்கு கண்ணாடி போட்டிருக்கேன்பா, அதனால கண்ணு தெரியறது. முருகன் சொன்னேனக்கா எனக்கு அப்ப கண்ணாடி போட்ட டாக்டர் தெரியல. சரிதாயே, உங்களிடம் பேசிட்டு நன்றி. நன்றி. அது மாடு அதனுள்ளே பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்னை திருப்பி கேட்காதீர்கள். இதுதான் கூட்டுதல். இருக்கிறது. சரி, என்னதான் செய்தீர்கள்? இப்பொழுது பாருங்கள், உங்களுடைய இறப்பு பதிவேடு பாருங்கள். 2002 இறந்தார்கள் இருக்கிறதா? 2010 இருக்கிறதா? 24 செல்லுங்கள். 26, 24, ஆமா. 26, 26, 27, 26 ஜூலை கூட இருக்கிறதே. எல்லாம் மாதம் இருக்கும். 27 இருக்கிறதா? 2057 இருக்கிறதா? நன்றாக இருக்கிறது தாயே. 3057 இருக்கிறது. ஓ, அருமை. இதை எனக்கு காப்பி செய்து கொடுங்களேன்.
காட்டையெல்லாம் வேண்டாம், நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படியா? ஆமா, என்னிடமே கொடுத்து விடுவீங்களா? ஆமாம், நான் உங்களுக்காகத்தான் இதை இதில் கொடுக்கிறேன். பாஸ்வேர்டு எதுவும் போட்டிருக்கிறீர்களா? இல்லையே. அது பாஸ்வேர்டு உங்களுக்கு அதிலே எழுதி இருக்கு பாருங்க. அப்படியா? நன்றாக இருக்கு தாயே. உங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்க வேண்டும். இருங்கள், ஒரு நிமிடம் இருங்கள். யா அம்மா. என்ன தர போறீர்கள்? ஏதோ சில எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு சில பொற்காசுகளாக தர வேண்டாமா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் அதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்காக உங்களிடம் கொடுத்ததாக கணக்கு எழுதி விடவா? அதெல்லாம் இல்லை. சித்திரகுப்தன் என்ற ஒரு தேவனுக்கு நான் ஏதோ ஒரு சிறிய உதவி செய்தேன் என்று மனம் மகிழ்ந்து போகிறேன். நன்றா, உங்களுக்கு உதவுவதற்காக தான் இதை செய்தேன். நீங்கள் எடுத்து கொண்டு செல்லுங்கள். நன்றி தாயே, நன்றி. உங்களுடைய நல்ல மனதுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். சென்று வா. சென்று வருகிறேன். பத்திரம். பார்த்துக் கொள்கிறேன். அப்பாடி. அப்பா, இது என்ன இந்த சித்திரகுப்தன் இப்படி இருக்கிறாரு வெகுளியாக? இவரை நம்பி எப்படிதான் எமதர்மன் வேலை செய்கிறாரோ தெரியவில்லையே. நான் இப்பொழுது என்ன செய்தேன்? எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் என்னுடைய அந்த லிஸ்டில் எனக்கு வேண்டியவருடைய பேரை எல்லாம் எடுத்து விட்டேன். ஆனால் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இப்படி நல்லவர். பின்னாலே வரலாம் என்று நினைத்தேன். அதற்குள் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த மாமியை விட்டு வந்தால் இன்னொரு மாமி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாமி ஒருத்தர் வந்தார்கள். உமாதேவியை பார்த்தேன். அவர்கள் பிரச்சனையை சொல்லி அழுதார்கள். அவர்களெல்லாம் தாண்டி வந்தேன். வானவெளிக்கு வந்தேன். டிராபிக் எக்கச்சக்கமாக டிராபிக் ஆகிவிட்டது. மன்னா எளிதில் வர முடியவில்லை. எவ்வளவு 24 மணி நேரத்தை கொண்டு வந்திருக்கியா? 24 மணி நேரத்துக்கு முடியும். கீழே போனால் அந்த மாமியை 24 மணி நேரம் பேசி விட்டார்கள். நான் என்ன செய்வது? அதற்கு போல் வர முடியவில்லை. என்ன செய்வது? பாரம் தாங்கவில்லை. இங்கே வைத்துக் கொள்கிறேன் மன்னா. நம்ம தஸ்தாவேஜ் வந்து விட்டது மன்னா. இது முக்கியம் இல்லை மன்னா. இப்பொழுது இப்படி இது வந்து விட்டது. நமது இறப்பு குறிப்பேடு இதுக்குள்ள வந்து விட்டது. இதை பார்த்தீர்களா? இதில் பார்த்தீங்களா? நான் விஷயம் இல்லாமல் லேட் பண்ணவில்லை மன்னா. பார்த்தீங்களா? எல்லாம் இருக்கிறது. நமது ரெக்கார்டு அனைத்தையும் ஏற்றியாச்சு. இதுல பழசு புதுசு இப்போ உள்ளது, இன்னும் 50 வருடங்களுக்கு 100 வருடங்களுக்கு உள்ளது அனைத்து பெயர்களும் இருக்கின்றன. அதனால இது ஒன்றே போதும் அண்ணா. நமது இந்த மாதிரி தூக்கி கொண்டு அலைய வேண்டியதில்லை இனிமேல். ராக்கெட் எல்லாம் விடுறாங்க ஆகாசத்துல வந்தா ராக்கெட் சுத்திட்டே இருக்கு, திருப்பி போக மாட்டேங்கிறது பூமிக்கு. அங்கேயே சுத்திட்டு இருக்கு. அது வேற கூட்டம், டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஆகாசத்திலேயே எல்லாரும் கூர் போட்டு அங்க ஒரு வீடு கட்ட போறாங்க. அவெல்லாம் எங்க போகணும்னு தெரியலையே. ஆமாமண்ணா, வானவழியில் வரவே முடியவில்லை. எங்க என்ன எல்லாரும் பிளாட் போட்டிருக்கிறார்கள். அங்க டீ கடை கூட வந்து விட்டது. ஒரு சேட்டன் ஒருத்தன் டீ கடை போட்டு டீ வேணுமா சாயா வேணுமா டீ வேணுமா என்று கேட்கிறான். என்ன பண்றது? அதெல்லாம் கேட்டேன். நான் என்னெல்லாம் வைத்திருக்கிறேன். அவன் அடுக்குகிறான் பாருங்கள் ஒரு லிஸ்ட். மெனு கார்டே எங்களிடம் கொடுக்கிறான். நீ வீட்டில் போய் ஆர்டர் பண்ணி ஹோம் டெலிவரி தருகிறேன், எமலோகத்துக்கு டெலிவரி பண்ணுவேன் என்று சொல்கிறான். டீ கடை கூட போட்டாச்சு வானவழியில். அப்படி ஆகிவிட்டது. நெருக்கடி அதிகமாகிவிட்டது. சரி மன்னா, அந்த தோசைகள் அதெல்லாம் போடுறதெல்லாம் இருக்கட்டும். இப்போது நம்ம சுருக்கி இதுல கொண்டு வந்திருக்கிறோமே, அதை நான் பார்த்தேன். ஒரு 3 வருடங்களாக ஜலகோபாலன் என்று எஸ்ஐவியில் இருக்கிற ஒருத்தருடைய பெயரை போட்டுக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் அவரை எடுக்கவே மாட்டேன் என்கிறீர்களே, ஏன்? அது யாருப்பா அந்த ஜலகோபாலன்? வேணுகோபாலன் என்ன பேர்? ஜலகோபாலன். ஏன் அவரை தூக்கலை? ஒக்கவில்லை என்றால் யமகிங்கரர்கள் என்ன சொல்கிறார்கள்? போனால் அவர் உடம்பு முழுவதும் எண்ணெய் தடவி கொண்டிருக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் போய் பிடித்தால் வலிக்கு விடுகிறார்கள். அவரால் பிடிக்க முடியவில்லை என்றார்கள். உடனே என்னிடம் வந்தார்கள். எனக்கு எண்ணெய் எல்லாம் என்ன செய்யும், எதுவும் செய்யும், நான் போய் பிடித்தரலாம் என்று பிடித்தேன். திடீரென்று பின்னால் இருந்து ஒரு குரல் மன்னா, டேய் கையடுறா அப்படிங்கிற. சாட்சாத் நாராயணர். டேய், என் பக்தையின் கணவர் அவர். என் பக்தையின் ஒரு நாளைக்கு 100 தடவை 500 தடவை நாராயணா நாராயணா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியாமல், என் பெர்மிஷன் இல்லாமல் நீ அவர் மேல் கை வைப்பாயா, எடுறா கையை என்கிறார். அவருக்கு பயந்து ஓடி வந்து விட்டேன் மன்னா. அவரிடம் நெருங்கவே முடியவில்லை. நானும் 2-3 முறை முயற்சித்து பார்த்தேன். அவரை ஒன்றுமே செய்ய முடியாது மன்னா. அப்படி ஆகிவிட்டது. ஜலகோபாலனை விடுங்கள். இன்னொருத்தர் பரமசிவன் வந்து அவர் பிரச்சனைய பெரிய பிரச்சனை மன்னா. பரமசிவனை எடுத்து விடலாம், ஈஸியாக எடுத்து விடலாம். வயதானவர் தான் எடுக்கலாம் என்று போனால் அவர் எந்த விதமான வழியும் கொடுக்க மாட்டேன் என்கிறார். அவர் நோய் என்றால் மருந்து சாப்பிடுவதில்லை, டாக்டரிடம் போவதில்லை, டிவி பார்ப்பதில்லை, கிரிக்கெட் பார்ப்பதில்லை. எப்படித்தான் ஒருத்தருடைய உயிரை வாங்குவது? அவருக்கு மனைவியும் இல்லை. இருந்தாலும் மனைவி மூலமாக உயிரை வாங்கி விடலாம். என்னதான் செய்வது?
அவரையும் எடுக்க முடியவில்லை. எல்லாம் ஃபெயிலியர் ஆகி விடுகிறது மன்னா. இந்த மாதிரி உபாயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். சரி, இப்போது என்னதான் சொல்கிறீர்கள்? எல்லாம் மன்னா இதில் இருக்கிறது. அவர்கள் 2 பேரையும் ஒன்றும் செய்ய முடியாது. மற்றவர்கள் பெயரெல்லாம் இதில் இருக்கிறது. இதைப்படி செய்து விடலாம். அதெல்லாம் இருக்கட்டும். பொம்பளை இந்தியாவில இருந்து பொம்பளை கிட்ட போட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். எம காதகிகள் அவங்க எல்லாம். ஆமா மன்னா. நிறைய மன்னா, மாத்தி அவங்களுக்கு பேரெல்லாம் போட்டு ஆமா இருப்பாங்க. மன்னா, அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கொண்டீர்களே, என்னவென்று ஒத்துக்கொண்டீர்கள்? அந்த கண்டிஷன் எல்லாம் என்ன செய்ய போகிறோம்? பார்த்துக்கலாம் என்றுதான். நான் எமன்டா, ஆமா. எம காதகன். ஆமா, உண்மை. இப்படி ஒண்ணும் சும்மா வந்து மாட்டேன். இஷ்டப்பட்டவாளையும் கஷ்டப்பட்டவாளையும் மட்டும்தான் எடுப்பேன். அதுவும் அவர் என்னை வா என்று கூப்பிடும் போது அவருக்கு சௌரியமான இடத்துல கொண்டு போய் வச்சு அவங்க சந்தோஷமா இருக்க வைத்து. அப்படியானால் என்ன சொல்கிறீர்கள் என்றால், SIV-யில் உள்ளவர்களும் கஷ்டப்பட்டவர்களாக இருந்தாலோ அல்லது இஷ்டப்பட்டவர்களாக இருந்தாலோ உங்களிடம் வந்து விடலாம். இன்னொரு தாய் வந்து எனக்கு ரொம்ப உதவி செய்வதாக கொண்டு போய் அந்த இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்களே, அதையெல்லாம் என்னமாவது செய்திருக்கிறார்களோ? அதில் ஒரு பெண்மணி வந்து என்னிடம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி கொடுத்தார்களே, அதிலும் சில பெயர்கள் இல்லை என்று நினைக்கிறேன். அவர்கள் ஏதோ அவர்களுக்கு வேண்டுமான பெயர்களை எடுத்து விட்டார்களோ என்னமோ. அதையும் இந்த கஷ்டப்பட்ட லிஸ்டுகளில் சேர்த்து விடுவீர்களோ? அப்படிதான் சேர்க்க வேண்டும். நீ அவங்களெல்லாம் ஏமாத்துவார்கள் என்று நன்னாக தெரியும். எனக்கு தெரியவில்லை. நான் அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறேன். நான் வேணுங்கிறவளை மட்டும் அவங்களா என்னை கூப்பிட்டு வா, என்னை கூட்டு போ அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கூட்டிட்டு போவேன். யமதர்மராஜனுக்கு பெரிய மனசு, அந்த மனசு. இங்கே அகல்யா ஒரு மேடம் இருக்காங்க, ஸ்ரீலா, புரியுதா? அவங்களுக்கு என்கிட்ட கோவம். ஏன்னா அவங்களுடைய அண்ணாவை நான் தூக்கிட்டு வந்துட்டேனா. அவங்களுக்கு தெரியாது அவர் அண்ணா நான் தினமும் கொண்டு போய் ஜலகோபாலங்கிறவர் அவரை இது இலை கொடுக்கிறாராம். அதை வச்சு சிவனுக்கு பூஜை பண்ணி அவர் என்ன வா வா வான்னு கூப்பிட்டார். நான் 6 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். டிராபிக் ஜாம் 6:05 எடுத்து. அதுக்குள்ள 6 மணிக்கு வரேன்னு சொன்னேன், எங்க போய் விட்டா என்று கேட்கிறார்கள். அதனால அவரை நான் சந்தோஷமாக கூட்டிட்டு கொண்டு போய் சந்தோஷமாக நல்லா சொர்க்கலோகத்துல நல்ல பீடத்துல உட்காத்தி வச்சு ஜனங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும்னு சொல்லி செய்து வச்சிருக்கேன். அவர் என்னை சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். எல்லாருக்கும், அவருக்கு மட்டுமில்லை, எஸ்திரி ஆனாலும் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் ஸ்டாஃபா இருந்தாலும் ரெசிடென்ஸா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வியாதியும் ஒரு கஷ்டமும் இல்லாம பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் எனக்கு. அதனால் நம்ம அவர்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் என்று நம்ம அனுகிரகம் பண்ணுகிறோம். இப்போது அப்புறம் இங்கே ஒரு மணின்னு ஒருத்தர் இருக்காராமே, அவர் எங்க இருக்கார்? யார் மணி? எங்கே வாருங்கள். ஆமா, எப்பொழுதும் உங்களை யாரு கூப்பிட்டாலும் நின்று பூப்பணம் எடுக்கிறீர்களாகவே என்னதான் செய்கிறீர்கள்? ஆமாம், எல்லாரையும் டிஜிட்டலைஸ் பண்ணுவோம். இப்ப வாங்கினீங்களே, அதே மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் படம் மூலமாக. இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அவன் பழைய படங்களை எல்லாம் பார்க்க முடியும். அது எப்படித்தான் முகம் சொல்லிக்காமல் இவ்வளவு நேரம் நின்று எல்லாம் பண்ணீர்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் 100 வயசு 200 வயசு நல்லதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய நல்ல குணத்துக்கும் நல்ல சர்வீஸுக்கும் ஒரு சின்ன எங்களுடைய ஒரு இது கொடுக்கிறேன் நினைக்கிறேன். நான் வச்சிருக்கேன் அவருக்காக கொடுக்கறதுக்காக, அதை எடுத்துட்டு வா. நீல பையில வச்சிருக்கேன். பேசுபவர் எமன் இல்லை. என்ன கண்டா இல்ல தெரியுமா? சும்மா ஒண்ணும் விட்டுற மாட்டேன். எனக்கு தெரியாதா மணியம் சாரே, இப்போ இதே மாதிரி நீங்க உங்களுடைய எஸ்திரியா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ரெசிடென்டா இருந்தாலும் சரி, ஓனரா இருந்தாலும் சரி, அவங்களை எல்லாம் கடவுளை வேண்டிட்டு நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். நான் அனுகிரகம் பண்ணுகிறேன். எல்லாத்தையும் சொல்லுங்கள். அன்பளிப்பாக இது உங்களுக்கு கொடுக்கின்றோம். ரொம்ப 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 நன்றி. சொல்லாதீங்க. மணி